இது மட்டுமல்ல, மற்றும் தற்போது நாம் பார்க்க போகின்ற மற்றொரு அதிர்ச்சி காட்சி, அந்த குழந்தைகள் படித்த பள்ளி, மகளிர் பள்ளி ஒன்று சுக்குநூறு சிதநூறாக சென்றிருக்கிறது. இது மினாப் நகரம், டெஹ்ரானுக்கு அருகிலுள்ள மினாப் நகரம் என்ற நகரத்திலே இருக்கின்ற ஒரு பள்ளி இது. இங்கு அதாவது ஷாஜாரா தயாயிபா என்ற பள்ளியின் பெயர் மினாபா டவுன் என்ற இடத்திலே இருக்கிறது. இங்கு 115 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடத்திலே உள்ளே பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 80 குழந்தைகள் உட்பட சிறுமிகள் உட்பட மொத்தமாக 115 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் மட்டும் மிக கொடூரமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. அந்த பள்ளி குழந்தைகள் காலையிலே படிப்பதற்காக புத்தக பைகளுடன் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தக பைகள் எல்லாம் தற்போது சாம்பல் படிந்து யாருமே எடுப்பதற்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். மிக கொடூரமான ஒரு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் உக்கிரமாக நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இவை எல்லாமே சாட்சிகளாக இருக்கின்றன. இவையெல்லாம் வாழும் சாட்சிகள். அந்த பள்ளி கட்டிடம், அந்த குழந்தைகள் அமர்ந்த அந்த அறைகள் எப்படி சிதறி இருக்கின்ற பாருங்கள். அந்த பள்ளி மேஜைகள், அந்த சாம்பலும் தூசியும் அங்கு கிடைக்கின்ற அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இது சிதையாத கட்டிடம், மற்றொரு கட்டிடம் முற்றிலுமாக இருந்து விட்டது. பாருங்கள், அந்த குழந்தைகளையும் அந்த தேடுகிறார்கள், குழந்தைகள் யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்று தேடுகின்ற காட்சிகள் எனக்குமே மனதை உருக்குலைக்க வைக்கும் காட்சிகள் என்றாலும் கூற வேண்டும். அந்த பள்ளியின் ஒரு பக்கம் இடிந்து சுக்குநூறாக சிதறிவிட்டது. நீங்க பார்க்கலாம், அதை நோண்டி அதை தோண்ட ஏதேனும் இருக்கிறார்களா, அங்கு யாரேனும் இருக்கிறார்களா என்ற வகையிலே அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன், மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் தான் இவை. இவை அனைத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய பாதிப்பு. போர் வந்தால் மிக மிக உக்கிரமாக இருக்கும். ஏதோ போர் நாட்டுகளிடையே நடக்கிறது என்று நினைச்சுக்கிறோம், ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இது போன்று பேரழிவுகள். பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவமனை, அதுவும் காந்தியின் பெயரை தாங்கி நின்ற மருத்துவமனை தகர்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இனி தொடரும் என்பதுதான். இந்த ஒரு மாதம் நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் என்ற வகையிலே அதிபர் டிரம்ப் அறிவித்திருப்பது. ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தி அங்கு பொதுமக்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. இரு பக்கமும் தாக்குதல் என்பது உக்கிரமாக இருந்து கொண்டிருக்கும் சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற அச்ச உணர்வு தான் தற்பொழுது வளைகுடாவில் உள்ள அந்த மத்திய கிழக்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த அனைத்து நாடுகளிலுமே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் அதை சுற்றி உள்ள நாடுகள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஈராக் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், UAE ஆகட்டும், ஓமன் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும் என இந்த பகுதிகள், இந்த நாடுகள் அனைத்துமே தற்போது பதற்றமான சூழல் தான் காணப்படுகிறது. அபாய சங்குகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எப்போது என்ன நடக்குமோ, எங்கு ஏவுகணை வந்து விழுமோ என்ற அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் எப்படி என்றால், ஈரானை பொறுத்தமட்டிலே தலைநகர் டெஹ்ரான் ஆகட்டும், கராச் ஆகட்டும், இஸ்வஹான் ஆகட்டும், இலாம் ஆகட்டும், தமாவந்த் ஆகட்டும், தபரீஸ் ஆகட்டும், ஜன்ஜன் ஆகட்டும், இது போன்ற நகரங்கள், அனைத்து நகரங்களும் அங்கு ஒரு பதற்றமான சூழல். எனவே மத்திய கிழக்கு நாடே தற்போது ஒரு பிரஷர் குக்கர் மூலம் அமர்ந்து கொண்டிருப்பது போல்தான். எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்ற ஒரு அச்ச உணர்வில் தான் அவர்கள் அனைவருமே இருக்கிறார்கள். இதிலே தற்போது முதன்முறையாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த போரிலே 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 5 பேர் மிக கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த அமெரிக்க வீரர்கள் இறந்துவிட்டால், ஒருவர் இறந்துவிட்டால் கூட ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அதிபர் மீது பாய்ந்து விடுவார்கள் என்பதால் அதிபர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். எனவேதான் அவர் அந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று கூறிவிட்டுதான் கூறுகிறார், 4 முதல் 5 வாரங்கள் வரை இந்த தாக்குதலை நடத்துவோம், எனவே தற்போதைக்கு நிறுத்தம் எண்ணம் இல்லை என்ற வகையிலே அவரும் தெரிவித்திருக்கிறார். பதிலுக்கு ஈரானும் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்ற வகையில குறித்திருக்கிறார்கள். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதால் அமெரிக்க அனைவருமே பாதுகாப்பா இருங்கள் என்ற அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அமெரிக்க அரசு. எனவே மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே, அனைத்து நாடுகளுமே தற்போது பதற்றமான ஒரு சூழல் இருக்கு என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது.